விஜய் வந்தது காரணமே இல்ல, இது ஒட்டுமொத்தமா அரசியலுடைய தவறு அப்படின்னு சொல்லி அரசு மேல பழி போட்டுட்டு தப்பிக்க நினைச்சத அஜித் பண்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதற்கு நானும் பொறுப்பு. கரூருக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா இந்த சமூகத்தை தானும் ஒரு அங்கம், நானும் இதற்கு பொறுப்பு. ஒவ்வொரு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, ஒட்டுமொத்தமா தூக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கி போட்டாரு விஜய். இவரு எல்லாரும் பொறுப்புங்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர் இறந்ததுக்கு நம்ம அனைவரும் பொறுப்பேற்றுக்கணும், நம்ம சமுதாயம் பொறுப்பேற்றுக்கணும், அதில் நானும் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்தாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான். அஜித் சார் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அவர் ஒரு கட்சி தலைவனாக இருக்கார். இப்போ அவர் கரூர் மாவட்டத்துக்கு பரப்புரை பேச போகிறாரு. கரூர் மாவட்டத்தில் அஜித் பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. ஏகப்பட்ட கூட்டம். விஜய் சாரை விட அவருக்கு பல மடங்கு கூட்டம். அந்த கூட்டத்தில் சில பேர் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல பல பேர் இறந்துட்டாங்க. இப்போ அஜித் சார்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பார்க்க வந்ததுனால தான் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இதுக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நம்ம அனைவரும் பொறுப்பேற்றுக்கணும், நம்ம சமுதாயம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இப்போ இருக்கிற அஜித் சார் மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு கட்சி தலைவனாக இருக்கிற அஜித் சார் மாதிரி பேச முடியாது. இப்போ அஜித் சார் பேசுகிற மாதிரி நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நம்ம அனைவரும் பொறுப்பேற்றுக்கணும், நம்ம சமுதாயம் பொறுப்பேற்றுக்கணும் சொல்கிற மாதிரி ஒரு கட்சி தலைவனாக இருக்கிற அஜித் சார் அப்படிலாம் பேச முடியாது. கட்சி தலைவனாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் பேச முடியாது. நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன், நம்ம அனைவரும் பொறுப்பேற்றுக்கணும், நம்ம சமுதாயம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்லாம் கட்சி தலைவனாக இருக்கிறவங்க பேச முடியாது. ஒரு கட்சி தலைவனாக பேசுகிறதுக்கும் ஒரு சினிமாவில் படம் நடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோழி முட்டை விட்டுச்சுன்னா அதோட குண்டி வலி கோழிக்கு மட்டும் தான் தெரியும். நன்றி.